வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசா வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, இந்த அஷ்டம திதியை எடுத்துக்கொண்டாலே எல்லோரிடத்திலும் குழப்பம்தான். என்ன சொல்கிறீர்கள் ஐயா என்று பார்க்கிறீர்களா? நிறைய நண்பர்கள் இந்த அஷ்டமி திதி என்பது கெடுதல் செய்யக்கூடிய திதிகள், இதில் சுப நிகழ்வுகள் ஏதும் செய்யக்கூடாது என்று ஒரு தரப்பினரும், அஷ்டமி திதி நல்ல திதி தான், அதில் சுப நிகழ்வுகள் செய்யலாம் என்று ஒரு தரப்பு ஜோதிடர்களும் சொல்கிறார்கள் ஐயா. இதில் நாங்கள் எதை பின்பற்றுவது, எது சரியானது என்பதை நீங்கள் சற்று தெளிவுபடுத்துங்கள் ஐயா என்று நமது பார்வையாளர்கள், அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த அஷ்டமி திதியை பற்றி இன்று பதிவில் பார்த்து விடுவோம். முதலில் அஷ்டமி திதி என்ன என்பதை தெளிவாக பார்த்து விடலாம். திதிகள் மொத்தம் 14. அந்த பௌர்ணமி, அமாவாசை நீங்களாக இதை சேர்த்து கொண்டீர்கள் என்றால் 15, வளர்பிறை 15 திதிகள், தேய்பிறை 15 திதிகள், மொத்தம் 30 திதிகள். இந்த அமாவாசை பௌர்ணமியை நீக்கிவிட்டு மொத்தம் 28 திதிகள். இது சுழற்சி முறையில் வரும், உங்களுக்கே அது தெரியும். சரி, இந்த திதிகளில் பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி. அஷ்டமி என்றால் 8வது திதியாக வரக்கூடியது. அஷ்டம் என்றால் 8. அஷ்டதிக்கு என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அஷ்டாங்கம் அப்படின்னா 8வது. இந்த 8வது திதியாக வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி சுப நிகழ்வுக்கு ஏற்றதல்ல என்று ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு நிகழ்வுதான் இருந்து கொண்டு கடைபிடித்து கொண்டு வரக்கூடிய ஒரு மரபுதான். அதை இல்லை என்று சொல்வதற்கில்லை. இது கெட்டது தானா அல்லது நல்லது தானா என்பதை பற்றி நாம் பதிவுக்குள் சென்ற பிறகு பார்த்து விடலாம். அதற்கு முன் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, உங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் என்ற இடத்தை கொண்டு நாங்கள் வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாது ஆலய பணிகள், இறை தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது, இது போன்ற நிகழ்வுகளையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, இந்த அஷ்டமி திதி என்பது திதிகளில் 8வது திதியாக வருகிறது. அதனால் தான் இது சிறப்பை தராது. இது கெட்ட திதி, அசுப திதி. இதில் சுப நிகழ்வுகள், சுப காரியங்கள், எந்த விதமான நல்ல பேச்சுவார்த்தைகளோ, நல்ல செயல்பாடுகளோ, நல்ல ஒரு நிகழ்வுகளோ எதுவும் செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்துக்கள் பரவலாக இருந்து கொண்டு வருகிறது. இது உண்மைதானா, சரிதானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லும்போது தான் புரியும். இந்த 8 அப்படின்னு சொல்லி வந்துட்டாவே அது அசுபம் அப்படின்னு சொல்லி தான் ஜோதிடர்கள் சில பேர்கள் மற்றும் மக்களும் சில பேர்கள் அப்படி நம்புகிறார்கள். அது உண்மை அல்ல அப்படிங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிங்க. 8ஆம் எண் என்பது கண்டம், விபத்து, நோய் தரக்கூடியது, காரிய தடை உள்ளது, கஷ்டத்தை தரக்கூடியது, அவமானத்தை தரக்கூடியது. உண்மைதான், வாஸ்தவம்தான். அத்தனையும் இந்த 8ஆம் எண் தரும். 8க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் அந்த கிரகம் சனி பகவான் தான் இந்த 8ஆம் எண்ணின் ஆதிக்கம்
கொண்டவர். இந்த 8ஆம் எண்ணை கைவசம் வைத்திருப்பவர் அவர்தான். இவரின் தன்மையில்தான் அந்த 8ஆம் எண் பிரதிபலிக்கிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்ப 8ஆம் எண் என்பது இவ்வளவு அசுபத்தையும் தன்னுள் வைத்திருக்கிறது என்பதை ஒரு பக்கம் வைத்து விடுங்கள். இதை விடுத்து அவர் வைத்திருக்கிற நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து விடலாம். அவர்தான் ஆயுள் காரகர். அதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். 8ஆம் எண் ஆதிக்கம் ஒருவருக்கு அதிகமாக இருக்கிறதென்றால் அவருக்கு பூரண ஆயுள் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். சனி பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கிறது. எவர் ஒருவருக்கு சனி பகவானுடைய ஆளுமை அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு ஆயுள் பூரணம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆயுளை தரக்கூடிய காரகரே சனி பகவான் என்பதால் ஆயுளுக்கு சொந்தக்காரர். ஆயுள் வேண்டாம் என்று நாம் ஒதுக்கி விடுவோமா? இல்லை. நாம் உயிர் வாழ வேண்டும் என்றால் ஆயுள் அதிகமாக இருக்க வேண்டும், பூரண ஆயுள் இருக்க வேண்டும். அதைதான் எல்லோரும் விரும்புவார்கள். அப்போ இப்ப சொல்லுங்க, சனி பகவான் கெட்டவரா நல்லவரா சொல்லுங்க. சரி, அடுத்து ஒரு மனிதனை எப்படி அடையாளப்படுத்துவார்கள்? மிக சுலபம். எப்படி அடையாளப்படுத்துவார்? அருள்ராமையா ஜோசியர் என்னுடைய அடையாளம். அவரு நண்பர் ராமர், அவர் போஸ்ட்மேன். தம்பி வேல்முருகன், அவர் கலெக்டர். அண்ணன் அவர் எலக்ட்ரீஷியன். இப்படி அவர்கள் செய்யும் வேலையோ தொழிலையோ வைத்துதான் அவருக்கு ஐடென்டிஃபை, அவருக்கு உண்டான அடையாளம் தீர்மானிக்கிறது. அதை வைத்துதான். இது எல்லோரும் தெரிந்த விஷயம் தானே, எல்லோருக்கும் தெரியும் அல்லவா? அப்போ ஒரு மனிதனுக்கு வேலையை தொழிலை தரக்கூடிய கிரகம் இந்த சனி பகவானின் கிரகம். இந்த சனி பகவான் தான், இந்த சனி பகவானின் ஆதிக்கத்தில் வரக்கூடிய 8ஆம் எண் தான். அப்போ தொழிலையும் வேலையையும் கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு அசுபரா சொல்லுங்கள். சரி, இது ஒரு பக்கம். இப்போ தொழிலை கொடுத்துட்டார், ஆயுளை கொடுத்துட்டார், அதனால நல்லவர் ஆயிட முடியுமா? இத்தனை கஷ்டங்களுக்கு அது ஈடாகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. புதையல் யோகத்தை கொடுக்கக்கூடியவரே அவர்தான். சனி பகவான் தான். 8ஆம் எண் தான். 8ஆம் பாவகம் தான். திடீர்னு ஒரு யோகம், புதையல் யோகம், ஜாக்பாட் யோகம், லாட்ரி யோகம், ரேஸ்ல திடீர்னு ஒரு வரவு இருக்குதுன்னா அது கொடுக்கிறது இந்த சனி பகவான் தான். 8ஆம் எண் தான். 8ஆம் பாவகம் தான். இப்போ சனி பகவான் நல்லவரா? ஒத்துக்கிறீங்களா? இப்படி பிரித்து பார்க்க வேண்டும். 8ஆம் எண் என்பது அசுபமா சுபமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவு உங்களுக்கு கெட்டவனோடு சேரும் பொழுது இருக்க கெடுதலை அதிகமாக தருவான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சனி பகவான் அசுப கிரகங்கள் என்னும் சொல்லக்கூடிய சூரியனோடு செவ்வாயோடு இணையும் பொழுது அசுபத்தை அதிகமாக தருவார். சுபகிரகங்கள் சுக்கிரன், புதன், குரு இவர்களோடு இணையும் பொழுது அசுபத்தை குறைத்து கொண்டு நன்மையும் சேர்த்து தருவார். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ கிரகங்களோ எண்ணோ இணைவதன் அடிப்படையில் அவருடைய கெட்டத்தன்மையும் நல்ல தன்மையும் கூடும் குறையும் என்பதை நீங்கள் தெளிவாக முதலில் புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்போ டாபிக் வருவோம். இந்த அஷ்டமி திதி நல்ல திதியா கெட்ட திதியா? இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். உண்மைதானே? ஏனென்றால் அஷ்டமி திதியில் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. சரி, பட்டென்று உடைத்தார் போல் சொல்லிவிடலாம். எவரெவர்க்கெல்லாம் இந்த அஷ்டமி திதி கெடுதல், எவரெவர்க்கெல்லாம் நன்மை தரும்,
அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாருக்கும் நன்மை தான் தரும். என்னங்க எப்படி சொல்றீங்க திடீர்னு? அப்ப அஷ்டமி திதி யாருக்குமே கெட்டது தராதா? அப்ப எல்லோரும் அஷ்டமி திதியில நல்லது செஞ்சிடலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லோருக்கும் அப்படிங்கும்போது, அதில் ஒரு சிலர் அவர்களுக்கு இந்த அஷ்டமி திதி அசுப பலன்களை தரும். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டம திதி யாருக்கு 8ஆம் திதியாக வருகிறதோ, 6ஆம் திதியாக வருகிறதோ, 12ஆம் திதியாக வருகிறதோ, அவர்களுக்கு இந்த அஷ்டமி திதி கட்டாயம் கெடுதல் பலனை அதிகரித்து தரும். சுப பலனை குறைத்து தரும். எந்த ஒரு கிரகத்திற்கும், எந்த ஒரு பாவகத்திற்கும், எந்த ஒரு திதியோ, கரணமோ, யோகமோ இப்படி எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, நட்சத்திரமாக இருந்தாலும், கெட்டவர்களும் இல்லை, நல்லவர்களும் இல்லை. லக்னத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் தீர்மானிக்கப்படுகிறார்கள். இணையும் கிரகத்தை வைத்துதான் அவர்கள் நல்லவர், கெட்டவர்கள் என்று தீர்மானிக்கப்படுகிறார்கள் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். சரியா? அப்போ இந்த அஷ்டமி திதி அப்படிங்கும்போது யாராருக்கு கெடுதல் பலன் தரும் என்றால் 6, 8, 12 இந்த அஷ்டமி திதி இவர்களுக்கு வரும் பொழுது அவர்களுக்கு மட்டும் இந்த அஷ்டமி திதி பாதிப்பை தரும். யார் அவர் என்று பார்த்தீர்கள் என்றால், திருதியை திதியில் பிறந்தவர்களுக்கு இந்த அஷ்டமி திதி 6வது திதியாக வருவதால் அவருக்கு இந்த அஷ்டமி திதியில் கெடுதல் அதிகமாக கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து பிரதமை திதியில் பிறந்தவர்களுக்கு இந்த அஷ்டமி திதி 8வது திதியாக வரும். அவர்களுக்கு இந்த அஷ்டமி திதி அதிக கெடுதலை தரும். ஏகாதசியில் பிறந்தவர்களுக்கு இந்த அஷ்டமி திதி 12வது திதியாக வருவதால் அவருக்கு இந்த திதி அதிக அசுபத்தை கெடுதலை தரும். இதை மட்டும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு பெரிதாக இந்த அஷ்டமி திதி பாதிப்பை ஏற்படுத்தாது. அஷ்டமி திதியில் நீங்கள் நல்ல நிகழ்வுகளை தாராளமாக செய்யலாம். எந்த விதமான இடர்பாடுகளோ சிரமமோ இருக்காது. நட்சத்திரங்கள் நல்ல நட்சத்திரங்களாக அன்றைய நாள் இருக்க வேண்டும். அன்றைய நாளும் நல்ல நாளாக இருக்க வேண்டும். யோகம் நல்ல யோகமாக இருக்க வேண்டும். கரணமும் நல்ல கரணமாக இருக்க வேண்டும். இப்படி அமைத்து நீங்கள் அஷ்டமி திதியில் சுபகாரியங்கள் தாராளமாக செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு, அஷ்டமி திதி நல்ல திதிதான் என்ற இந்த சூட்சமத்தை இன்று விடுவித்துக் கொள்கிறேன். மிக ஒரு அளப்பரியமான சூட்சமம். எந்த ஜோதிடர்களும் இப்படி உங்களுக்கு உடைத்து விளக்கி சொல்ல மாட்டார்கள். அவ்வளவு ஒரு மிகப்பெரிய சூட்சமத்தை இந்த பதிவில் உங்களுக்கு உடைத்து சொல்லிவிட்டேன் உறவுகளே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.